வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள பல வீதிகள் புனரமைக்கப்பட வேண்டிய நிலைமையில் காணப்படுகின்றன. ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவையும் பிரதித்துவப்படுத்தும் வகையில் 1500 கிலோமீட்டர்கள் வடமாகாணத்திலும் 500 கிலோமீட்டர்கள் கிழக்கு மாகாணத்திற்கு முன்னுரிமை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புனரமைப்பு மற்றும் அபிவிருத்திக்காக வீதிகளை தெரிவு செய்வதற்காக பொதுமக்கள் நிதி அனுசரணை வழங்குகின்ற அமைப்புகள் உள்ளூராட்சி மன்றங்களின் பங்கேற்பை பெற்றுக்கொள்வதுடன் விதந்துரைக்கப்பட்டுள்ள வீதிகளின் பட்டியலுக்கு குறித்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கமைய வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உத்தேசிக்கப்பட்டுள்ள கிராமிய வீதிகளை புனரமைக்கின்ற வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதனிடையே நெல் சந்தைப்படுத்தல் சட்டத்தை திருத்தம் செய்ய உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். 1974 ஆண்டின் 14ஆம் இலக்க நெல் சந்தைப்படுத்தல் சட்டத்தின் மூலம் நெல் மற்றும் அரிசி கொள்வனவின் போது விற்பனை செய்தல், விநியோகித்தல், குற்றுதல், சூடு மிதித்தல் அவ்வாறான செயலாக்கங்களை வியாபாரங்களாக நடத்தி செல்வதற்காக சபையொன்றை ஸ்தாபிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள், அதற்குரிய சேவைகளை வழங்குதல் தொடர்பான விலை வாய்ந்தவையான விடயங்களுக்கான சட்ட ரீதியான ஏற்பாடுகள் வகுக்கப்பட்டுள்ளன. குறித்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகள் சமகால தேவைகளுக்கு பொருத்தமான வகையில் முன்னெடுப்பதற்கு நீண்ட காலம் எடுக்கின்றமையால் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள நெல், அரிசி இருப்புகளை சேகரித்தல், களஞ்சியப்படுத்தலை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காக அனுமதி பத்திர முறைமையை அறிமுகப்படுத்துவதற்காக சட்டத்தில் உள்ள குறித்த ஏற்பாடுகளை துரிதமாக திருத்தம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது.